ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 17/2/2026 தமிழக பட்ஜெட் 2026-2027 முக்கிய அறிவிப்பு, புதிய அப்டேட். தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள முக்கிய நிகழ்வு 17/2/2026 நடைபெற உள்ளது. 2026-2027 ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை தமிழக அரசு சட்டசபையில் தாக்கல் செய்ய உள்ளது. சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இந்த பட்ஜெட் அதிக கவனம் பெற்றுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் 17/2/2026 காலை 9:30 மணிக்கு தலைமை செயலகத்தில் நடைபெற உள்ளது. இந்த இடைக்கால பட்ஜெட்டை தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார். பொதுவாக இடைக்கால பட்ஜெட் என்பது அடுத்த அரசு பொறுப்பேற்கும் வரை செலவுகளுக்கான தற்காலிக ஒதுக்கீடாக இருக்கும். ஆனால் இந்த முறை தேர்தல் நெருங்கி இருப்பதால் அரசியல் முக்கியத்துவம் அதிகமாக உள்ளது. திமுக அரசின் பதவிக்காலம் வரும் மே மாதம் நிறைவடைய உள்ளது. அதற்கு முன்னதாக ஏப்ரல் மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கான தயாரிப்புகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர பிரச்சார திட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சூழலில் தாக்கல் செய்யப்பட்ட உள்ள இடைக்கால பட்ஜெட்டில் மக்களை கவரும் பல புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்ப்பு நிலவுகிறது. குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை மனதில் வைத்து சில முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்படலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஏற்கனவே பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகை என தலா 5,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 1.31 கோடி பெண்களின் வங்கி கணக்கில் இந்த தொகை வரவு வைக்கப்பட்டது. இந்த தேர்தலை முன்னிட்டு மகளிர் வாக்குகளை உறுதிப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சிறுபான்மையினர் ஆதரவு முக்கியமானதாக இருப்பதால் அவர்களை தக்க வைக்கவும் இளைஞர்களை கவரவும் சில புதிய சலுகைகள் அல்லது வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவிப்புகள் இடம்பெறலாம் என தகவல் வெளியாகியுள்ளன. குறிப்பாக நடிகர் விஜய் அரசியல் வருகை இளைஞர் வாக்குகளில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று அரசியல் கணக்கீடும் நடந்து வருகிறது. இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் பரபரப்பாக அமைய வாய்ப்பு அதிகம். எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் கேள்விகளை எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கூட்டணி கட்சிகளுக்கு உள்ள கருத்து வேறுபாடுகளும் சட்டசபையில் எதிரொலிக்கலாம் என அரசியல் பார்வையாளர்கள் கணக்கிடுகின்றனர். மொத்தத்தில் இது ஒரு சாதாரண இடைக்கால பட்ஜெட் அல்ல. தேர்தலை முன்னிட்டு அரசின் கடைசி முக்கிய நிதி அறிக்கை என்பதால் அரசியல் ரீதியாக மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகும், எந்த தரப்பை அதிகம் கவரும் என்பது அரசியல் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.